Hi friends, welcome to Chennai Cooking. இதுக்கு முன்னாடி எங்களோட சேனல் பார்க்காதவங்க மறக்காமல் எங்களோட சேனல் சென்னை குக்கிங்கை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் நோட்டிஃபிகேஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா மட்டன் தால்ச்சா ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா கல்யாண வீடுகளெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி. முஸ்லீம் ஸ்டைல்ஸ் கல்யாணத்தில் வந்து இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபிங்க. ஸோ வாங்க இப்போ இந்த ரெசிபி வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து அரை கப்பு துவரம்பருப்புக்கு 1/4 கப்பு வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை குக்கரில் ஆட் பண்ணி தண்ணி வந்து 1 கிளாஸ் ஆட் பண்ணி நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு 4 விசில்ஸ் கொடுத்திங்கன்னா நல்லா வந்து மசிஞ்சு வந்துடும். அந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க. நம்ம வந்து சால்ட்டு மஞ்சத்தூள் எல்லாமே பின்னாடி சேர்க்க போகிறதுனால நான் இதில் சேர்க்கல. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளித்தண்ணி எடுத்துருக்கோம். அப்புறம் வந்து நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் 4 கத்திரிக்காவை நம்ம இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து சோம்பு வந்து தூள் மாதிரி நல்லா வந்து மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காய்கறிக்கு வந்து முருங்கைக்காய் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு மாங்காய் பிடிக்கும்னா மாங்காவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சமாக புதினா எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஒரு வாணலியில் நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறோம். இதில் வந்து கிராம்பு ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன், பட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அது வந்து பொரிஞ்ச பிறகு நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறோம். இப்போ அதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்குங்க. இப்போ அது கூட வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். இஞ்சி பூண்டு வந்து நம்ம ஒரு 1.5லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்து இன்னும் கூட பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது நல்லா வதக்கியாச்சு. இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த ரெசிபி ஃபுல்லாக புரியும். ஸோ முழுசாக பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கிறோம். உருளைக்கிழங்கும் நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து நல்லா வந்து இதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா வதங்கி வரணும். 2 மினிட்ஸ் வந்து நல்லா இதை வந்து வதக்குங்க. இது வந்து கொஞ்சம் காரம் வந்து ரொம்ப அதிகமாக தெரியாது. இந்த ரெசிப்பியில் சட்டல்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வந்து எண்ணெய் விட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி புதினா இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ கூடவே வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து 1/2 ஸ்பூன் வந்து நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஹோம்மேட் சில்லி பவுடர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக வந்து கரம் மசாலா பொடி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா தான் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மட்டன் மசாலா இருந்தால் அதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தனியாக வந்து மட்டன் வந்து ஒரு 8 விசில்ஸ் கொடுத்து நான் நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். மட்டன் நல்லா சாஃப்டாக வேகணும்னா 8லேருந்து 10 விசில் வரைக்கும் வைங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வேக வச்ச மட்டனை வந்து இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். அந்த தண்ணியோடையே நீங்கள் ஆட் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதில் வந்து தேவையான அளவுக்கு சால்ட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இது நல்லா வந்து உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு கொதிக்கணும். பாருங்கள் இப்போ எண்ணெய்லாம் நல்லா வந்து பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வேக வச்சுருக்க பருப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். பருப்பு நல்லா இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கணும். முழுசாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா மசிச்சு வச்சுட்டு ஆட் பண்ணுங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் ரொம்ப கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் கொதிக்க விட்டோம்னா கொஞ்சம் திக்காகும்.
ஸோ இதையும் வந்து இப்போ நீங்கள் பருப்பு சேர்த்த உடனே ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து நம்ம பொடியாக அரைச்சி வச்சுருக்க சோம்பு தூளை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்து கரம் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா ரெண்டுத்தில் நீங்கள் எது வேணால் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். ஃப்ளேவருக்காக நான் சேர்த்துருக்கேன். எண்டிங்கில் நம்ம இந்த மாதிரி சேர்க்கும் பொழுது நமக்கு வந்து அந்த ஃப்ளேவர் நல்லா வந்து தூக்கி கொடுக்கும். ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து கலரி ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா வந்து வேக வைக்கணும். இப்போ எல்லாமே வந்து ஒன்றா சேர்ந்து வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான முஸ்லீம் ஸ்டைல் மட்டன் தால்ச்சா ரெசிபி தயாராகிடுச்சு. இதை நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும். ஸோ மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.